ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா விலாக் வீடியோ தான். நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு ஹோமியோபதி மந்த்லி போவேன் செக்கப்பு. போகும்போது இடையில மாமா டீ சாப்பிடுவோமா அப்படின்ட்டார். அவருக்கு டீ எப்பயுமே குடிச்சிட்டே இருப்பார். டீ மாஸ்டரில், அதனால் டீ கடையில் எப்பயுமே டீ குடிச்சிட்டு இருப்பார். அதனால் என்ன பண்ணார், போகிற வழியில் மதுரையில் வெற்றி சினிமான் இருக்குது தியேட்டர், அதுக்கு பக்கத்தில். ஓகே, நானும் டீ சாப்பிடுவோன்ட்டேன். ஒரு 4:30 மணி இருக்குன்னு வைங்களேன். உடனே என்ன பண்ணால் பக்கத்தில் இருக்க கடை, ஏச்சியம்மன் கடை, அதுக்குள்ளே போனோம். போய் பஜ்ஜி, மாமாவுக்கு உளுந்த வடையும் பஜ்ஜியும், எனக்கு 2 மிளகா பஜ்ஜி. மிளகா பஜ்ஜி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணேன், எனக்கு மிளகா பஜ்ஜின்னு கேட்டேன். நல்லா இருந்துச்சு, சூடாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. உடனே சரின்ட்டு ஆளுக்கு 2 பஜ்ஜியும் வடையும் போட்டு 2 தான் சாப்பிட்டாச்சு. டீ சூப்பராக இருந்துச்சு. இந்த டீ இப்போ ஒரு 15 நாளாக நான் குடிக்கவே இல்லை. எனக்கு ஹோமியோபதியில் டீ காஃபியே கட் பண்ணிடுங்கன்ட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிவிட்டு நானும் 15 நாள் இருந்துட்டேன். கடுண்டி தான் இப்போ குடிச்சிட்ருக்கேன். பார்த்தா மாமா என்ன பண்ணிட்டாரு, ஒரு நிமிஷம் இருங்க, இது முக்கியமான விஷயம். இது மாலை பொழுதில் சிவப்பு சூரியன் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. அதனால தான் அதை நான் அப்படியே ஃபோட்டோ எடுத்தேன், இது வீடியோ எடுத்தேன். மாமா எடுன்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டி எடுக்க சொன்னாரா, எடுத்தேன். அது மாலை நேரன்றதுனால கொஞ்சம் மங்கலாக இருந்துச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே வந்துட்டோம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டரை பார்த்துட்டு அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி திருநகரில் தான் சந்தை, அதாவது வெள்ளிக்கிழமை திருநகரில் சந்தை போடுவாங்க. உடனே என்ன பண்ணிட்டார் மாமா, நாளைக்கு எனக்கு நேரம் இருக்க என்னமோ தெரியல, மாமா நம்ம இன்றைக்கே காய வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு திருநகர் சந்தைக்கு போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா வாழைப்பூவை பாருங்கள். இந்த பாட்டி எடுமா ரேட்டை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா 30 ரூபா சொல்லிட்டாங்க அந்த பூவை. ஆத்தி, நான் 25 ரூபா கேட்க, அந்த அம்மா 30 ரூபா சொல்ல. கடைசியில் பார்த்தா மாமா சொல்லிட்டாரு, கொஞ்சம் சுமாராதம்மா இருக்குது வைமா அப்படின்ட்டார். சரி வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்த கடைக்கு போய்ட்டு அந்த அம்மா என்னையை விடவும் மாட்டுறாங்க, ரேட்டும் கொடுக்க மாட்டுறாங்க. இவரும் நல்லா இல்லைன்றார். எப்படி நான் காய் வாங்குறது, சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதே பூ அதே அளவில் 20 ரூபாய்க்கு வாங்கினோம். கொஞ்சம் தள்ளி போயிட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த அம்மா 30 ரூபாய்க்கு குறைய மாட்டேன்னுச்சு. ஆனால் இன்னொருத்தவங்க 20 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இதே அளவு பூ தான் அதுவும். சரின்னு சொல்லிட்டு எப்போயுமே நம்ம மார்க்கெட்டில் 4 இடம் நல்லா விசாரிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். பார்த்தோன்னே வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், விலை தெரியாது நமக்கு. அதனால் மாமா என்ன செய்வார், கொஞ்சம் நேரம் சுற்றி அடிப்பார், அதுக்கப்புறம் தான் வாங்குவார். நான் தான் சரி பூ பெருசாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க போயிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் எல்லா காயுமே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணிட்டோம், சரி இங்கே எடு அப்படின்னு சொல்லிட்டார் மாமா. உடனே எல்லா காயும் அப்படியே இங்கேயே பறக்கிட்டேன். சுரக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், அப்புறம் என்ன வாங்கினேன், நிறைய காய், பீட்ரூட்டு, வெண்டைக்காய், தக்காளி, இது எல்லாத்தையுமே ஒரே கடையிலே வாங்கிட்டோம் பார்த்துக்கோங்க. பார்த்தா அதில் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன், நான் மாமா வீடியோவே எடுக்கலைன்னு சொல்லிட்டு எடுங்க மாமான்னு சொன்னேன். அவர் ஆஃபில் வச்சுக்கிட்டார். அடடா, வீடியோ எடுக்காம விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு செல்லை அவர் பாக்கெட்லேருந்து எடுத்தேன் பாருங்கள், காசு கீழே விழுக போச்சு. மாமாவுக்கு வந்துச்சே சுருன்னு ஒரு கோபம். காசு எடுக்கிறேட்டு செல்லை எடுக்கிறேட்டு காசு கீழே விழுதுமா அப்படி ஒரு சவுண்டை கொடுத்தாரு. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. தவறுங்க, வாழைப்பூ, கத்திரிக்காய் மறைஞ்சு, கத்திரிக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு, இந்த 3-4 தட்டில் நான் தான் பறிக்க வச்சுருக்கேன். அம்புட்டி ஒரே கடையிலே வாங்கிட்டேன் எல்லாமே. அடுத்தது தேங்காய் கடை. இது 30 ரூபா ஒரு காய். சரி 2 காய் வாங்கினோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காய்கறி விலையும் முடிஞ்சிச்சு, ஆஸ்பத்திரி வேலையும் முடிஞ்சிச்சு. அப்படியே எல்லாத்தையும்
காய்கறியெல்லாம் தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.